அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான பெப்பர் எக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பிளான் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பெப்பர் பொடி சேர்க்க வேணாம், பெப்பரே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பொடிகள்லாம் சேர்த்தா போதும். இதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். இது இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இதில் நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கனாலும் சேர்க்கலாம், நான் சேர்க்கலைங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வத்தலை பிச்சு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் 5 பூண்டை இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா ப்ரௌன் ஆனால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுப்பு சிம் பண்ணிட்டேன். இப்போது 6 முட்டை நான் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் சொன்ன மசாலா 6 முட்டைக்கான மசாலா தான் அது. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மசாலாவை. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும். எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை நம்ம சேர்க்கணும். சேர்த்துடலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மசாலாவை முட்டையில் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நுரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் நீங்கள் லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்க்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்றப்ப இதை மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ரசம் சாதத்தோடு சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.